ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு த்ரில்லிங்கான மேட்சா இருக்கும். பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒன் சைடா போயிடுச்சு. குஜராத் நல்லா கம் பேக் பண்ணி பயங்கரமா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பேனலிஸ்டா அஸ்வின் வந்திருக்காரு. அவர் எம்சிஜிசி பிலிவர்ஸ் பேக் வாங்கினவர். அவரை மாதிரியே நிறைய பேர் மற்றவங்களாம் வாங்கினீங்கன்னா நீங்களும் ஃபீச்சர் பண்ணலாம். அவர் ஆர்சிபியோட ஒரு பயங்கரமான ஃபேன். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த மேட்சுக்கு ரிவ்யூக்கு வந்திருக்காரு. ஓகே அஸ்வின், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மேட்சோட இனிஷியல் தாட்ஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேட்ச் ஸ்டார்டிங் போது பார்த்தீங்கன்னா குஜராத் ஆல்ரெடி ஃபேவரட் தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் டீமாக எடுத்தாங்க. ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பெரிய ஸ்கில்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல. நிறைய ஸ்கில்ஸ் பிளேயர்ஸ் எதுவுமே எல்லாமே தமிழ்நாடு டேலண்டடும் நார்மலான யங்ஸ்டர்ஸ் வச்சுமே பூஸ்ட் பண்ணாங்க. யாருமே நினச்சி பார்க்கலாம் அவங்க இந்த லெவலில் இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மேபி அரௌண்ட் வித் 10 points 12 points ஃபர்ஸ்ட் இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபயர் பவரா எடுத்த ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரண்ட் லெவல் பிளேயர்ஸ், ரெகக்னைஸ் பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆனா நீங்க இங்க பாருங்க, கில்லு நம்ம ஊர் பையன் சாய் சுதர்சன் அடிச்சு கலக்கிட்டு இருக்காரு. ஆரஞ்சு கேப் வேற இன்னையோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு ஆரஞ்சு கேப் வேற எடுத்திருக்காரு. அது போல அது ஒரு மினி சிஎஸ்கே மாதிரி, ஐ மீன் மினி சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு மினி சென்னை டீமா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் 4-5 பேர் எல்லாமே தமிழ்நாடு பசங்க எல்லாம் இருந்திருக்காங்க. மேபி நம்மளாம் குஜராத் சப்போர்ட் பண்ணிடலாம் போல இருக்கு. நம்ம சென்னையில ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க சென்னை பிளேயர்ஸ், நம்மளாம் குஜராத் சப்போர்ட் பண்ணிடலாம் போல இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிடி ஆக்சுவலி. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் யாருமே எதிர்பார்க்கல இந்த பொசிஷன்ல இருப்பாங்க. இப்போ தே ஆர் வெரி க்ளோஸ் டு குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இதுவே இல்லை. கில்லு சொல்லி அவனுங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி செலக்ஷன்ல இருந்து வைஸ் கேப்டன் கொடுத்திருந்தாங்க. அப்படி இப்படி எவ்வளவு கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தாங்க. என்ன கேப்டன் இவர், வைஸ் கேப்டன் அப்படிலாம் அதெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் தான் பெரிய கேப்டன் லெவலில் போயிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ரொம்ப எஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதர் ஹேண்ட் கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ட்ரேட்மார்க்ல இருந்து வராங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல இருந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் கூட வந்திருந்தாங்க. பட் அவங்க ரகானேயோட கேப்டன்சி அப்படி இப்படி ஃபீல்டிங் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வாட்டியும் அதை அவங்களால ரெட்டிஃபை பண்ணவே முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபயர் பவர் பேட்டிங், நீங்க பேட்டிங் பாருங்க, கீழே வரைக்கும் ரிங்கு சிங், ரசலு, வெங்கடேஸ்வர் அவ்வளோ வரைக்கும் வச்சிருங்க. பட் ஸ்டில் தே பிளேட் வெரி ஸ்லோலி மேபி பிச் அவங்க கேட்கும்போது ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். பட் சம்திங் ஆஃப் வர்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ரம் கேகேஆர் ஃபார் பாஸ்ட் 2 to 3 மேட்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்ததே பஞ்சாபோட 95 ரன் கூட அடிக்க முடியாம அவுட் ஆனாங்க. 100 ரன் கூட அடிக்க முடியல. லோயஸ்ட் ஸ்கோர்ல அடிச்சு தோத்து வந்தா அவங்க எதுவும் எதிர்பார்க்க முடியும். அந்த கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணவே முடியல. அவங்க அதுலயே லூஸ் ஆயிட்டாங்க. மேபி அரௌண்ட் ஓவா இருக்கிற மேட்சஸ்ல அவங்க ரெக்கவர் ஆனாதான். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் எல்லாருமே குஜராத் ஹையா ரேட் பண்ணாங்க. நல்லா டேபிள் டாப்னு சொன்னேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னே சொன்னேன். அதனால எங்களுக்கு சர்ப்ரைஸா இல்ல. அதாவது ஓகே ரேவந்த், உங்களோட இனிஷியல் டாக்ஸ். ஆமா ப்ரோ, நீங்க அஸ்வின் நீங்க கிஷோர் ப்ரோ ஆட் பண்ணும்போது நானும் சொல்றேன். ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் போலிங் பயங்கரமா அடி வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ரபாடா, முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் இப்ப வச்சு பார்க்கும்போது இந்த போலிங் லைன் எப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 ரன் 11 ரன் எக்கனாமிக்ல போடுற பவுலர்ஸ் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. சோ ஆனா பிரசித் கிருஷ்ணா இந்த வாட்டி அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. நிறைய வருஷம் 2018 இருந்து ஐபிஎல் விளையாடுறாரு. அவரோட பெஸ்ட் சீசனே பாத்தீங்கன்னா இதுவாதான் இருந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப எக்ஸப்ஷனல் வெல்லா பண்ணிருக்காங்க. சோ இந்த டூர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீம் எஃபர்ட் இருக்கு. சோ இன்னைக்கு மேட்ச்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பால் சரியா பேட்டுக்கு வரல. 6 ஓவர் 45 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ கரெக்டா அந்த டேக் டவுன் பண்ணாரு சாய் சுதர்சன். பாத்தீங்கன்னா எல்லா பாலும் அடிக்க போல, எதெல்லாம் நல்ல 6 ஹிட்டிங் ஷாட் மாதிரி பால் வருதோ அது கரெக்டா அதுக்கு மட்டும் தான் அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் பிச் பிட்வீன் கில் அண்ட் சாய் சுதர்சனோட அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. ஸோ எந்த பவுலர் எப்படி டேக் டவுன் பண்ணணும், எப்படி ஸ்கோரை ஒரு ஹை ஸ்கோரிங்கா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஐ திங்க் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் இன்னைக்கு குஜராத் இருந்தது. கேகேஆர்ட்ட அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 18 மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்துல அன்கிட் ரகுவம்சி இறக்கி விடுறாங்க. அப்போ அவர் தான் பேட்டிங்கே காப்பாத்திட்டு இருக்காரு. அவர் 17வது ஓவருக்கு அப்புறம் இறக்கி விடுறாங்க. இதுல இருந்தே அவங்க பிளான் எக்ஸிகியூஷன் எதுவுமே சரியில்லை. ஸோ இதான் ப்ரோ இனிஷியல் தாட்ஸ். ஐ திங்க் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் போக டீப்பா பேசலாம் ப்ரோ. இதான் இனிஷியல் தாட்ஸ். இல்ல, ஆல்மோஸ்ட் இனிஷியல் தாட்ஸ்ல நீங்க இன்னிங்ஸே கவர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா குஜராத் பத்தி. சோ குஜராத் வர மேட்சஸ்க்கு இன்னும் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அஸ்வின்? எனக்கு கேட்ட கத்தியமா சொல்லணும்னா குஜராத் இன்னும் பேட்டிங் சரியா மிடில் ஆர்டர்ஸ் தான் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகல. இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ 4-5 டீம் பாத்துக்கோங்களேன். நார்மலா இப்போ ஆர்சிபியே நான் சப்போர்ட் பண்ண டீமே சொல்றேன்.
ஆரம்பத்துல 3-4 விக்கெட்லாம் விட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மிங் பேக்கே கிடையாது. கொலாப்ஸ் ஆகி அப்படியே ஊந்துட்டு கடைசியில ஏதோ ரன்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்னும் ஜிடிக்கு வரவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பட்லர் வந்து சில காம்பினேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இன்னும் அந்த அந்த கொலாப்ஸுங்கிற திங் இன்னும் இது ஜிடி நடக்கவே இல்லை. அதாவது 2 பிளேயர்ஸ் டாப்ல ஆடுறாங்க, அப்படிலாம் கீழே வந்து பட்லர் ஆடுறாரு. அப்படியே அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி வர மேட்சஸ்ல இது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களால மேலே ஏறும். ஏன்னா இவங்க வந்து 4-5 பவுலர்ஸ் எக்ஸ்போஸ் வச்சு போறாங்க. சிராஜ் சொல்றீங்க, பிரசித் கிருஷ்ணா சொன்னாரு, ரேவந்த், அந்த மாதிரியான ஃபுல் பேஸ் பவுலர்ஸ் மட்டும் வச்சு போடுறாங்க. மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 பேர் கிட்ட பேட்டிங்கே ஆடுவாங்க. இவங்க மட்டும் 4 பேர் ப்ராம்ப்டா பவுலர் வச்சு போயிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் இந்த கொலாப்ஸ்ல இருந்து எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த டீம்ல வந்து இன்னும் அந்த மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்ப வரைக்கும் ஜிடில வந்து எப்படியும் டாப் ஆர்டர் மேக்கப் பண்ணி 200, 190 கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. கம்மிங் டேஸ்ல எக்ஸ்போஸ் ஆகும் நினைக்கிறேன். நினைச்சுன்னா வந்து டெல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேபி அரௌண்ட் ஜிடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரேவந்த் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுமா? இல்ல அஸ்வின் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் வந்து ஒரே ஒரு எக்ஸ்போஸ் ஆச்சு. எப்படின்னா சாய் சுதர்சன் இது எஸ்ஆர்ஹெச்சோட லைட்டா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த மேட்ச் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு. 155 ரன் வந்து ஐ திங்க் 15-2 இருந்தது. பட்லர் விக்கெட் முடிஞ்சோன்னா ஓஹோ போயிடுமோன்னு இருந்தது. அந்த சமயத்துல வந்து கரெக்டா சாய் சுதர்சன் வந்து பவுலிங் யூஸ் பண்ணாம பேட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ரன் நிக்க வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மும்பை மாதிரி ஒரு பெரிய ஒரு டீம் கூட விளையாடும் போது டக்குன்னு சாய் சுதர்சன் பட்லர் அவுட் ஆயிட்டாருன்னு வைங்களேன், ஒரு சைடு கில் ப்ரெஷர் ஆயிடுவாரு. ஸோ அப்போ வந்து ஷாருக் கானோ இல்ல வந்து ரூதர்ஃபோர்டோ அந்த மாதிரி விளையாடும் போது, ஏன்னா அவங்களுக்கும் இந்த சீசன் ஃபுல்லா அந்த மாதிரி இன்னிங்ஸ் விளையாண்டு பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல போயிடுவாங்களோ எனக்கு தோணுது ப்ரோ இந்த பேட்டிங் லைன் அப். எஸ், ஆல்மோஸ்ட் அதே பாயிண்ட்ஸ் தான். குவாலிஃபைர் கன்ஃபார்ம் அங்க போயிடுவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாவே போதும்னா 2 ஜெயிச்சா ஈஸி குவாலிஃபை. ஸோ அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற 6 மேட்சஸ்க்குள்ள அட்லீஸ்ட் 2 மேட்ச் ஆச்சும் அவங்க 50-3 அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 10 to 12 ஓவர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குவாலிஃபைரும் ஈஸியா இருக்கும். இதுலயும் பிளே ஆஃப் குவாலிஃபைர்லயும் ஈஸியா இருக்கும், ஃபைனல்ஸ்லயும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு மெயினான விஷயம், அவங்களோட டெட் பவுலர்ஸ் இன்னும் அவங்க ஒரு மேட்ச் கூட 6 balls 15, 6 balls 12 அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணல. அதையும் அவங்க பண்ணிடணும் குவாலிஃபயருக்கு முன்னாடி 6 balls-க்குள்ள. ஏன்னா இப்போ நேற்று பார்த்தா தெரிஞ்சிருக்கும் 9 runs டிஃபெண்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 9, அந்த மாதிரி 9, 12, 15 டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்னும் வரல. 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி டிஃபெண்ட்ல. 55, 40, இன்னைக்கு ஒரு 50, 40 கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கேக்காண்டி க்ளோஸ் மேட்சா இன்னும் போல. ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவை பவர் பிளேக்கு அப்புறமா 17 overs முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த 3 over யாரு போட போறா, அந்த 3 over யார் டெட்ல நிக்க வைக்க போறான், அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீம் டு பீட்டரா இருப்பாங்க கண்டிப்பா குவாலிஃபைஸ்ல. இதான் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ். அப்புறம் அஸ்வின், கொல்கத்தா என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, எதனால இந்த லாஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? கொல்கத்தா பாத்தீங்கன்னா 2-3 மிஸ்டேக் ஆப்ஷன்லயே பண்ணிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மேனேஜ்மெண்ட்ல. ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து வெளியே விட்டாங்க. நீங்க ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா வரீங்க, ஒரு கேப்டனை மாத்த போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும் பின்னாடி. இந்த மாதிரி வந்து நீங்க பண்றீங்களா இல்ல எப்படிங்கிற மாதிரி கிடைக்கணும். இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபயர் பவர். நீங்க ஃபயர் பவர் பாத்தீங்கன்னா வந்து இவர் ரசல் வச்சிருக்காங்க, ஓப்பனிங்ல சுனில் போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தே ஹேவ் இனஃப் ஃபயர் பவர் இருக்கு. பட் என்ன அங்கே கூட்டம் வச்சாங்கன்னா அந்த கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவங்களால வந்து அதை கொண்டு போகவே முடியல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் மேட்சோட பாக்குறேன், நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சது வந்து ஒரு கொலாப்ஸ் ஆரம்பிச்சு கடைசி 95 வந்து நின்றுச்சு. ஸோ அங்க யாருமே எடுத்துட்டு போக பேட்ஸ்மேன் இல்லை. எடுத்துட்டு போய் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க வந்து T20 மாடர்ன் கேம்ஸ் இட்ஸ் நாட் ஆல் அபவுட் ஹிட்டிங். அகைன் நான் சொல்றேன், சிஎஸ்கே மாதிரியும் போக சொல்லலை, எஸ்ஆர்ஹெச் மாதிரியும் போக சொல்லலை. இட்ஸ் நாட் அபவுட் ஹிட்டிங். அவங்களுக்கு ஹேங்கர் பண்ணி கொண்டு போக ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கொலாப்ஸ் ஆரம்பிச்சா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி கடைசியில வந்து நிக்கிறது வந்து 95, 100 அப்படிதான் நிக்கிறாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் லோவா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த மேட்ச்ல நாங்க வெளியே வராங்கன்னு பார்த்து பாருங்க. லோவஸ்ட் எவர் ஸ்கோர் வந்து டிஃபெண்ட் பண்ணி பஞ்சாப் வந்து தோத்துட்டு வெளியே வராங்க. அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னடா ஜெயிச்சு, ஏன்னா அவங்களும் குவாலிஃபைங் ரேஸ்ல இருக்காங்க. இப்போ 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோத்துருக்காங்க. அவங்க ரேஸ்ல இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சொல்லி சைக்காலஜிக்கலா டீமே அஃபெக்ட் பண்ணும். இன்னைக்கு கூட எவ்வளவு கேட்ச் விட்டாங்க உங்களுக்கே தெரியும். அவ்வளவு அழகான கேட்சஸ் எல்லாம் விட்டு அந்த ரேஞ்சில எல்லாம் போய் கேட்ச் விட்டுருந்தோம்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து மேல போகவே முடியாது. ஸோ அவங்க விட்ட டிபார்ட்மெண்ட் ஃபீல்டிங்கு இல்லைன்னா பேட்டிங் நீங்க வந்து ரகுவம்ஸ் வரைக்கும் அடிக்க ஆள் வச்சிருக்கீங்க. பின்னாடிங்க யாருன்னா வந்து அடிக்கிறதால ஆள் வச்சிருக்கீங்க. நீங்க இன்னும் ஸ்லோவா ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ வெங்கடேஷ் ஐயர்லாம் பாருங்க,
அவர்லாம் 20 கோடி, நல்ல வேலை என் டீம் தப்பிச்சுச்சுப்பா. ஆர்சிபி ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன்ல வந்து எங்க டீமுக்கு வர வேண்டியது, நாங்க நினைச்ச தேவதர் படிக்கல இன்வெஸ்ட் பண்ணி இவனை விட்டதுனால வந்து வெங்கடேஸ்வரை விட்டதுனால வந்து நாங்க நோ ஹார்ட்ஸ் வெங்கடேஸ்வர். பட் இருந்தாலும் வந்து he has to prove himself. அவர் போன வருஷம் வந்து ஃபைனல்ஸ்ல அடிச்சதோ சரி எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் நடுவில் இங்கே நம்ம மேட்ச்ல ஒரு 60 அடிச்சிருந்தாரு இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் வந்து அவரால் வந்து அந்த ஃபயர் பால் கொண்டு போகவே முடியல. அவர் அதை லேர்ன் பண்ணி அவர் ஸ்டெப் இன் பண்ணணும். ஏன்னா அவரே அடுத்த வருஷம் மேபி கேப்டன் கண்டெண்டராக கூட இருப்பார் அடுத்த வருஷம், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரகானேவை ரீட்டைன் பண்றது வந்து முக்கால்வாசி கஷ்டம், கன்சிடர் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர். மேபி அவரை வெங்கடேஸ்வரை கண்டிப்பா வந்து கேப்டனை ப்ரமோட் பண்ணாங்கன்னா ஹேஸ் டு நோ ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டில் டேக் கேர் கண்டிப்பா வரலாம். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபீல்டிங்கு பவுலிங்கு தென் ஆங்கர் பண்ணி கொண்டு போறது. இந்த 3 இன்னிங்ஸ் அவங்க கவர் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ரேவந்த் அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணது மட்டும் சொல்லுங்க. இந்த மேட்ச் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ரேவந்த் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா 23 கோடி கொடுத்து வெங்கடேஸ்வரை டவுன் 2 விக்கெட் மூணதுக்கு அப்புறம் இறக்கி விடுறாங்க. அவர் வந்து 2021 அவரோட பெஸ்ட் இதே வந்து ஓப்பனிங்ல தான் வந்துச்சு. பயங்கரமான சீசன். அது துபாயில் நடந்த சீசன் அவர் டெபு பண்ணாரு நினைக்கிறேன். இந்தியாவில பாதி சீசன் வந்து துபாயில பாதி மேட்ச் அந்த சீசன் டெபு பண்ணாரு நினைக்கிறேன். அதான் அது வந்து பெஸ்ட் சீசன் அமைஞ்சது. அவர் வந்து நீங்க வந்து 2 விக்கெட் அப்புறம் இறக்கி விடுறது. லைக் ரெண்டாவது சுனில் நாராயண் போன வருஷம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சீசன் 100 அடிச்சாரு. இந்த சீசன் வந்து பாதி ஃபெயிலியர் தான். அவரு சிஎஸ்கே மேட்ச் கூட மட்டும் நல்லா அடிச்சாரு. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் அவர் வந்து பேட்டிங்ல இந்த வருஷம் கிளிக் ஆகும் போது நீங்க டோர்னமெண்ட் நீங்க வந்து 3rd ஹையஸ்ட் பெய்டு ஆப்ஷன் வந்து இதுதான் நினைக்கிறேன், வெங்கடேஸ்வர் தான் நினைக்கிறேன் 3rd ஹையஸ்ட் பெய்டு. ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேனை வச்சுட்டு நீங்க வந்து அவர் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஓப்பனிங் தான் அனுப்பிச்சாகணும். ஸோ அவர் 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வரதுல எனக்கு சத்தியமா எனக்கு உடன்பாடே இல்லை. ரெண்டாவது 7 to 15 ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற ஒரு பேட்ஸ்மேன் வந்து அங்க இல்ல. பட்லர் மாதிரி ஒரு சூரியகுமார் அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இல்ல. 7 to 15 வந்து ரொம்ப குரூஷியல். சேசிங்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸ்ரேயஸ் வந்து பஞ்சாப்ல நல்லா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரஹானே கிடையாது. ஆனா கொஞ்சம் பவர் பிளேல நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு போறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே சேஸ்ல அப்படியே பேக் ஃபுட் போயிடுறாங்கன்னு தோணுது. அது இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் அவர் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொண்டு போய் பாருங்கன்னா கோலி இருக்காரு ஆர்சிபிக்கு ஒரு பக்கம். நீங்களே பாருங்க கோலி விக்கெட் விட்டா அங்கிருந்து வந்து எல்லாமே சரிஞ்சு போயிடும். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு. ஒவ்வொருத்தங்களும் ஆங்கர் பண்றதுக்கான இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 7 to 15 ஒரு பக்கம் விக்கெட் விடாம ஆடிட்டே இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்க வரவங்க அந்த பக்கம் அடிப்பாங்க. நீங்க 2 பேருமே அடிக்க போய் அவுட் ஆயிடாங்க. கடைசியில விக்கெட் வரைக்கும் வந்துட்டு யாராலும் அடிக்க முடியாம இருக்காங்க. இதே டெம்ப்ளேட் தான் இருக்கு அவங்களுக்கு. 95ல இந்த தோத்தாங்க பாருங்க. சென்னையில ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால எதுவுமே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோடையும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து இந்த கொலாப்ஸ் அந்த பேட்டிங் கொலாப்ஸ் அவங்களால மீண்டும் வரவே முடியல. ஏன்னா வந்து அவங்க ப்ராப்பர் செட்டப் இல்லை இந்த ஆங்கரிங் பண்றதுக்கு. அதுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. முதல்ல வந்து அவங்க பவுலிங்லேயே ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஃப்ராங்கா சொல்லணும், அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய விக்கெட்ல சப்போவாரு வரும். அந்த நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், பால் மேல அடிக்க மட்டும் கேம் இல்லை, தரையில ஆடணும். நாங்க சாய் சுரேஷனும் கில்லும் தரையிலேயே பேக் டு பேக் 4 அடிக்கிறது. சாய் சுரேஷன் கவர்ஸ்ல 4, டீப் மிட் விக்கெட்ல 4, ஸ்வீப்ல அந்த மாதிரி அவரும் அந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த ஃபிளிக் ஆடுற 4 அந்த மாதிரி தரையில ஆடி ரன் அடிச்சிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சு. அவங்க டீமோட மெயின் பவுலர்ஸே அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் டேக் ஆனே பண்ணுவாங்க. ரசல் வந்து தான் ஒரு விக்கெட் எடுக்க முடிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. 12 ஓவர் நின்ட்டாங்க. அங்கேயே அவங்க டவுனு. ஆல்ரெடி நீங்க சொன்ன போன மேட்ச் 95 அடிக்க முடியாம போனப்போ அங்கேயே டெம்பர்மெண்ட் கம்மியா தான் வருவாங்க. அதனால ஸ்ட்ரைக்கிங் பவுலரா வைபவரா அர்ஷித் கான் இருக்காரு. அவங்களால விக்கெட் எடுக்க முடியல. சரி, எக்ஸ்ட்ரானரி மிஸ்ட்ரி ஸ்பின்னரும் ஒரு லெஜண்ட் ஸ்பின்னர் இருக்காரு, அவரை போட வச்சு பார்க்கலாம். அவராலேயே முடியலன்றப்போ அங்கேயே ஃபுல் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. அதையும் மீறி நான் 200+ போக நினைச்சேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் பேக் பண்ணி வந்திருக்காங்க. அதில் அப்ரிஷியேட் பண்ணணும் குஜராத் ஒரு பேட்டிங். பிளஸ் எப்பவுமே என்ன பேசுவோம்னா பட்லர் வந்து ஒரு 10 பால் டைம் எடுத்துட்டு தான் அடிப்பாருன்னு. அவர் இந்த வாட்டி அதெல்லாம் கூட மாட்டின்னு இருக்காரு. மேல இருக்கிற 2 குட்டி பசங்க வந்து டைமும் எடுத்துக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கும் கரெக்டா பண்றாங்க. அப்ப நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் தான் மாட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ற ஒரு பால் டாட் 3 4 அடிச்சிட்டாரு. ரசல் ரசல் ஓவர் கொடுத்துருப்பாங்க, அங்கேயே முடிச்சிட்டாரு. ரசல் கொடுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கமிங் டு உங்க பேட்டிங்க்கு வந்தா முதல்ல வந்து இன்னைக்கு வை குர்பாஸ் அப்படின்னா முதல்ல யோசிக்கணும். பட் அவர் இந்த நாக்கு வந்து அவருக்கு நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா ப்ரெஷர் மேட்ச். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடி இருந்தாருன்னா அப்போ அவுட் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து
அன்வான்ட் மூடா அப்படின்னு சொல்லி நம்மக்காண்டி செகண்ட் ஹாஃப் ப்ரெஷர் மேட்ச் கஷ்டமா இருக்கும். அதை விட ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் அந்த அளவுக்கு இல்லை, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஒன்னு ரஹானே வந்துட்டாரு. முதல்ல வந்து நான் எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் அதை முதல்ல நிறுத்துங்க. 2 டவுன் ரகுவன்ஷி, எதுக்கு இவரு நரேன் அவுட் ஆனான்னு இவரை வெங்கடேஸ்வரை இறக்கி விட்டீங்க ரைட் அண்ட் லெஃப்ட். அங்கதான் மேட்சே நின்னது. ரகுவன்ஷா நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டா 210 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஏன் டவுன்ரா, ஏன் டவுன்ல நீங்க இறக்கலாம் பண்ணீங்கன்னா எனக்கு ஆட தெரியாதா, நான் எங்க வேணாலும் இறங்குவேன்ற மாதிரி ஆடி காமிச்சிட்டாரு. அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டு இருந்தாங்கன்னா மேட்ச் கண்டிப்பா 2 பேரும் ஸ்பின் தள்ளி இருப்பாங்க. நம்ம பார்த்துட்டோம். இவரு ஸ்ட்ரகிள் ஆகுறாரு வெங்கடேஷ் ஐயர். ரிங்கு சிங் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸ்பின்னு போட்டாலும் ஸ்ட்ரகிள் தான் அவரு. பல ஒரு 2 சீசனை நான் நோட் பண்ணிட்டு இந்த சீசன் சொன்னேன் அவர் ஸ்பின் போடா ஸ்ட்ரகிள் ஆகுறான்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ரசல் அவர் என்ன சொல்றது, அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. பட் ஒரு போன சீசன் இந்த சீசன் கொஞ்சம் ஃபிளாப்பா போயிட்டு, போன சீசனும் பண்ணிட்டாரு, இந்த சீசன் ஃபிளாப்பா போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மட்டும் அவங்க அந்த மூவ் வெங்கடேஷ் ஐயர் பண்ணாம ரஹானே அடிச்சுட்டாங்க, புல் பேக் எல்லாம் பண்ணி 6 அடிச்சுட்டாரு ஸ்பின் ஓவர்லயே. அந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்க. அதை ரகுவன்ஷி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மேட்ச் க்ளோஸா போயிருக்கும். வின் பண்ணிருப்பாங்களான்றது அது ஒரு டவுட்டபிள் கொஸ்டின் இதுலதான் வைக்கணும். பட் க்ளோஸ் மேட்ச் ஆச்சு போயிருக்கும். அங்கதான் அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் எதுவுமே நிக்கல. ஸோ அவரு சொன்ன மாதிரி அந்த 7 to 15 ரகுவன்ஷோ இல்ல ரஹானேவோ ஆனாங்கன்னா கண்டிப்பா நிப்பாங்க. நிக்க மாட்டாங்களா இல்ல. அதாவது ரஹானே வந்து கேம் மாற்றி அடித்திருக்காரு. நம்ம பார்த்திருக்கோம் அவர் எவ்வளவு சென்சிபிள், எவ்வளவு கிளாஸ், எவ்வளவு சூப்பர் கிளாஸியா ஷாட்ஸ் ஆடுறாரு. ஸோ அதால நிக்கவே முடியும், தாராளமா நிக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் செகண்ட் கீர் தேர்ட் கீர்ல போய் ஆடுறேன், அக்ரெசிவா ஆடுறேன்னு சொல்லி ஆடுறதுனாலதான் விக்கெட் த்ரோ பண்ணா பரவாயில்லன்னு ஆடுறாங்க. பட் மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப, அதான் நான் போன வாட்டியே சொன்னேன், அவங்க கிட்ட அந்த ஆர்சிபி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட RRR இருக்காடா, ரமன்தீப், ரிங்கு, ரசல்னு. ஆனா அவங்க என்ன இப்படி பண்ணின்னு இருக்காங்கன்ற மாதிரிதான் இருந்தது. இதுக்கப்புறம் அவங்க புல் பேக் பண்ணி எல்லா டீமும் பீட் பண்ணி பிளே ஆஃபோ இல்லைன்னா க்ளோஸ் ஆகும்னா பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப டவுன்ல இருப்பாங்க. லோ ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல, ஹை ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஹை ஸ்கோர் வச்சு சப்போர்ட் டிஃபெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து மைண்ட் செட்டை செட் பண்ணி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆல்மோஸ்ட் மேட்ச் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா 2 பேரும் ஆட் பண்ணுங்க, இல்ல நாளைக்கு மேட்ச்க்கு போயிடலாம் ப்ரிவியூக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடைன்டு டீம் இவங்க சிஎஸ்கே தான். அவ்வளவு பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணது இவங்க 2 பேர் மட்டும்தான். 2 பேர் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க பழைய இதுல பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா யாருக்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் அபவுட் மைண்ட் கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க ஒரு தோல்வி அதெல்லாம் நீங்க தோக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மேட்சை தோத்துட்டு வரீங்க. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மேட்ச், அடுத்த மேட்சை நீங்க அணுகும் போது என்னன்னா அது எல்லாம் ஜெயிப்போன்னு வச்சு அந்த மேட்ச் தோத்துருவோமே, இப்போ வந்து நம்ம குவாலிஃபைங்லேயே ரொம்ப டஃபா இருக்கே அப்படிங்கிற நிலைமை வந்து இப்பயும் அந்த பேட்டர்ன் அவங்க மாத்தினாங்க. கண்டிப்பா ஐஎம் சப்போர்ட் கேகேஆர். இப்பயும் வந்து எனக்கு ரசல் த மசல் மேல இன்னும் வந்து எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. ஒரு மேட்ச் திருப்புனா கண்டிப்பா அவன் அடிச்சிருவாரு. ஒரு மேட்ச் திருப்பணும். ஆனா அவங்க என்ன வந்து சாம்பியன்ஸ் போல்டர்ஸும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 பிளேயர்ஸ் வந்து நீங்க வருண் சக்கரவர்த்தியும் சுனில் அவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு இந்த மேட்சை விட்டுடுங்க, நீங்க பழைய மேட்ச் எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்கு யாருக்கா ஒருத்தர் கிளிக் ஆயிடும். ஒண்ணு வந்து இவங்களுக்கு கிளிக் ஆயிடும், இல்லைன்னா அவங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஸோ 2 பேரும் எவ்வளவு கண்டிப்பா ஒருத்தர் கிளிக் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அவரு நீங்க ஜாயின் பண்ணுவார், கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ இருக்கும், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 2 பேரும் கண்டிப்பா ஒருத்தர் கிளிக் ஆயிட்டே இருக்கும். பட் இந்த மேட்ச் 2 பேருக்குமே கிளிக் ஆகல. ஸோ வந்து அதனாலதான் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே வந்து என்ன போற வர மேட்சஸ் இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன பண்ண நினைக்கதான் முடியும். எனக்கும் அதே தாட் தான். லைக் வந்து ரீடைன் பண்ணதுலேயே வந்து ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. சிஎஸ்கேலயும் சரி, நீங்க சொன்ன மாதிரி கேகேஆர்லயும் சரி. ரிங்கு சிங் ரொம்ப ஹை, ஷாருக் கான் சொன்னார் ஆஸ் பர் காட்ஸ் பிளான் வில் ரீடைன் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ரீடைன் பண்ணாங்க. ஸோ அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரசில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப இஸ் லாயல்டி டுவர்ட்ஸ் கேகேஆர் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடாகவே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நீ ஆக்ஷன்ல வந்தீங்கன்னா நீ அதிக பிரைஸுக்கு போவேனா, இல்ல கேகேஆர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இதுலயே தான் அவரே ரீடைன் பண்ணாங்க. ஸோ அவரும் சரியா பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ரொம்ப பெரிய ஒரு கோல் டிசிஷன், எனக்கு வெங்கடேஷே எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கினாரு வெங்கி மைசூர் வந்து ஆக்ஷன்ல. அவரை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் அந்த ரிட்டன்ஷன்ஸ், அந்த நியூ பிக்ஸ் எப்படி காம்பினேஷன் செட் ஆகுதோ அவங்க தான் வந்து இந்த ஐபிஎல் ரொம்ப ஹை ஃபேவரட்ஸா இருக்காங்க. அதுல வந்து கேகேஆர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா சுனில் நரேன் கிளிக் ஆகலையே, ஓப்பனிங் அனுப்பலாம், ஓப்பனிங் வந்து நம்ம வெங்கடேஷ் ஐயரை தானே அனுப்பணும், அவர் அதுதான் நல்லா பண்ணி கொடுத்துருக்காருன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது பண்ணவே இல்லை. ஸோ ஒரு டீமாவே வந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் லோவா கான்பிடன்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தெரியுறாங்க. வைபவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேட்சுக்கு ரன்னிங்கே அந்த ரன்னுக்கே வரல, கேட்சுக்கு வருது 4 வேற போயிடுச்சு அது. சோ ஐ திங்க் ஆமா இதுல இருந்து அவங்க ஜெயிச்சுட்டு வருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லா சேஞ்சஸும் பண்ணி பாத்துட்டாங்க. மேக்சிமம் டீகாக் வந்து இந்த சீசன் சுத்தமா 10 பாலுக்கு மேல விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அவுட் உள்ள போயிட்டு இருந்தாரு. அவரே மாத்தி இப்போ குர்பாஸ் அவரு இன்னைக்கு 2வது பாலே எல்பி. சோ என்ன சொல்றது, ஆக்ஷன்ல பண்ண மிஸ்டேக் பிளேயிங் காம்பினேஷன் வந்து செட் ஆகாததுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் தான் இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படி இருக்காங்க. இதான் ஒரு ஃபினிஷிங் டாஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். நாளைக்கு வந்து லக்னோ வர்சஸ் டெல்லியில லக்னோவில் நடக்குது. சாரி, டெல்லியில ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோ நடக்குது. அஸ்வின், உங்க ஃபேவரட்ஸ் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, MVP, அப்புறம் யார் வின் பண்ணுவாங்க? என்னோட வந்து எப்பயுமே KL ராகுல் தான். அது எங்களோட தத்துப்பு இல்லை, RCBயோட தத்துப்பு இல்லை, அவர் KL ராகுல் தான். அது இல்லாம வந்து நான் ரொம்ப வருஷமா KL ராகுல் சப்போர்ட் பண்றேன். அவரோட கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். அதனால கண்டிப்பா என்னோட பிக் எப்பவுமே வந்து டெல்லி தான். பட் டெல்லி ஒரு கலெக்ஷனா யூனிட்டா பாருங்க. நீங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ண விஷயம் என்னன்னா அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி, அது யாருமே நோட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த டெல்லிங்கிற பிரான்ச்சைஸ் வந்து ரொம்ப மூலியமா நோட் பண்ணாம இருந்த பிரான்ச்சைஸ்னால அவரோட கேப்டன்சி வந்து சூப்பரா இருக்கு. அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் லாஸ்ட் மேட்ச் விடுங்க, லாஸ்ட் மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, இட்ஸ் ஓகே. பட் அது வந்து எல்லாமே வந்து அவரோட மூவா இருக்கட்டும், பவுலர்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், பேட்ஸ்மேன்ஸ் கிளிக்கர் ஸ்டப்ஸ் இருக்காரு, ஓப்பனிங்ல அடிக்கிறாங்க 2 பேரு. அது போக வந்து அது 2 பேர் விட்டுச்சுன்னா KL ராகுல் வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த டீம் பவுலிங்லயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் என் பிக் டெல்லி தான். பட் லக்னோ வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேயர் இருக்காரு அங்க, நிக்கலஸ் பூரன்னு. அவரு கொஞ்சம் காட்டு வச்சனா காட்டலாம் லக்னோல. அதுவும் கோன்கால இருந்து காப்பாற்ற வேண்டியது வந்து அவங்க கடமை. கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. பண்ட பார்ப்போம். என்ன நான் மை பிக் வந்து டெல்லி தான். நான் டெல்லி தான். நாளைக்கு அவங்க இதே ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன், டெல்லியா லக்னோவான்னு. ரேவந்த், உங்களுக்கு? எனக்கு வந்து கண்டிப்பா லக்னோ நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா எல்லா மேட்சுமே வந்து ஒரு சில மேட்சஸ் ரொம்ப க்ளோஸ் வந்து அவங்களோட சிங்கிள் பவுலிங் யாருன்னா டிக்வேஷ் ராத்தி ஒரு பவுலரை வச்சுதான் அவங்க வந்து மொமெண்டம்குள்ளே வராங்க. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பவுலரை கொண்டு வந்தாங்க. லைக் வந்து ஏதோ டோர்னமெண்ட்ல 6 பால் 6 ஏக்கர்லாம் போட்டாரா லோக்கல் டோர்னமெண்ட்ல. ஸோ அவர் கொண்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பயம் காட்டினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்சை வந்து மயங்க் யாதவ் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஷார்துல் தாக்கூர்னு எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கப்புறம் அவங்க ஷார்துல் தாக்கரை நம்பி போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க குவாலிஃபிகேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துருவாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 65-5 இருந்து டெல்லிகிட்ட மேட்சை விட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கம்பேக்கா லக்னோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு வந்து மார்ஷும் ஏடன் மார்க்ரமும் நிக்கலஸ் புரனும் மிடில் ஓவர்ஸ் நின்றுட்டாங்கன்னா அது மார்க்ரம் தெரியும் எப்படி அந்த ஸ்ட்ரைக் எப்படி நிக்கலஸ் புரன் கொடுக்கணும். நிக்கலஸ் புரன் வந்து அவர் 25 பால் மட்டும் நின்ட்டாருன்னா எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவா இருப்பார் பேட்டிங்லன்னு தெரியும். டெல்லிட்ட நல்ல டீம் இருக்கு. லைக் கருண் நாயர் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. KL ராகுல் கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா டெல்லியோட பவுலிங் ரொம்ப அடி வாங்குறாங்கன்னு தோணுது. மிச்சில் ஸ்டார் சூப்பர் ஓவர் எல்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்திருந்தாலுமே கூட பவுலிங் கொஞ்சம் பயங்கரமா அடி வாங்குறாங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ. லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா இப்போ GT வந்து சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர், அது வந்து ராஜஸ்தான் வந்து மேட்ச் சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் கடைசியில போச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு என்னமோ டெல்லி அந்த மேட்ச் ராஜஸ்தான் தோத்த மாதிரி தோத்தாங்க. எல்லா சான்ஸும் எல்லா சான்ஸும் இருந்துச்சு ஜெயிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு லைக் டெல்லியோட பவுலிங் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்போஸ் ஆகும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து டாப் 3 நல்லா சாலிட் ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு லக்னோ வின் தான் போறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டியே பேசணும். நீங்க ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ஹார்ஷா போயிடுறீங்க. அங்க விக்கெட் டேக்கரே ஷர்தால் தாக்கூர் தான். நீங்க எல்லா வாட்டியும் ஒரு ட்ராப் பண்ணுன்றது அது சீரியஸாவே கண்டிப்பா கமெண்ட்ஸ்லயே வந்து அடிப்பாங்க உங்களை. சீரியஸாவே தப்பா எடுத்துக்காதீங்க. பிரின்ஸ் யாதவ் வேணா இருக்க மாட்டாரு, அவர் நல்லா போட்டார் போன மேட்ச். ஆனா அங்க டீமோட விக்கெட் டேக்கர் அவர் தாங்க அதிகமா விக்கெட் எடுத்துருக்காரு டீமுக்கு. அவர் எப்படிங்க ட்ராப் பண்ணுவாங்க? முதல்ல அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவ்வளவு அசால்ட்டா டெல்லி பவுலிங் வீக்கா இருக்கு சொல்றீங்க புரியல. டெட் பவுலர் மோஹித் சர்மா, பவர் பிளே பவுலர் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார், மிடில் 7 to 15க்கு குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். இந்த 5 பேரை கேட்டுட்டும் நீங்க வந்து அவங்க பவுலிங் வந்து அடி வாங்குறாங்க, சரியா பண்ண மாட்டாங்கன்ற இதுவும் ஆடிச்சு கமெண்ட்.
மோஹித் சர்மா இன்னும் ஒரு மேட்ச் குல்தீப் யாதவ் 6க்கு மேல 2 ஓவர் போடலங்க, 6க்கு மேல போலங்க எக்கனாமி. அப்படி எப்படிங்க அந்த டீம் பவுலிங் அடி வாங்குதுன்னு பேசுறீங்க? இல்ல பவுலிங் அடி வாங்குதுன்னா கொஞ்சம் நீங்க என்ன பாருங்களேன். 18 போன மேட்ச் வந்து 18 ரன் வந்து இவரு கொடுத்தாரு, மோஹித் சர்மா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 20 ரன் வந்து ஸ்டார் கொடுத்தாரு. அப்படியே மொமெண்டம் வந்து குஜராத் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ யார் மோஹித் சர்மா வந்து எக்கனாமில அது வந்து டாப் அண்ட் டாப் 2 டீம் இன்டர்நேஷனல் மாதிரி தான் பேசி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம் 2 அப்படிதான் போவோம் மேட்ச். அவங்க காண்டி நீங்க சொல்ற மாதிரி சென்னை கிட்ட அந்த மாதிரி ஆயினாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சென்னை கிட்ட இந்த மாதிரி ஆயினாங்கன்னா அப்படிதான் எடுத்து வைக்கணும் பாயிண்ட். அந்த மாதிரி போலிங் சொதப்பினாங்கன்னா அப்ப நீங்க வந்து பேசலாம், டிஃபெண்ட் பண்ணுங்க. டெல்லி போலிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு 1-3 1-2 இருக்க டீம் எல்லாம் இருக்காங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு ஏதோ கொஞ்சம் அடி வாங்க போறாங்கன்னு தோணுது. சரி, அது உங்க பாயிண்ட். ஓகே, மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அஸ்வின். மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அத கேக்குதா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேவந்த் அடிச்சிருவோம் விடுங்க. ரிவ்யூல மேட்ச் முடியட்ட என்னன்னு பாத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து டெல்லி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் லக்னோ சொல்லியிருக்காரு. நானும் வந்து இன்னைக்கு 6 போனதுனால டெல்லியும் நாளைக்கு வின் பண்ணி நாங்களும் 6 வந்துருவோம். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் க்ளோஸ் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க லக்னோ. அந்த க்ளோஸ் மேட்ச் வின் பண்ற அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரானரி பவுலர்ஸான்னு கேட்டா உண்மையா இல்ல. பட் அவங்க பக்கம் ஏதோ லக்கு, கிரிக்கெட்டை பொறுத்த லக்குன்னு ஒன்று பிளேஸ் வைட்டல் ரோல். அந்த லக் அவங்க கிட்ட இருக்கு, அது மிஸ் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபார் பேட்ஸ்மேன் சொல்லுங்க. போன வாட்டியே ராஜஸ்தான் வந்து தோக்க வேண்டியது அவங்க. ஏதோ வந்து ஆவேஸ் கான் ஏதோ ஆவேசமா போட்டு ஏதோ பண்ணிட்டாரு. இல்லன்னா ரேவந்த் இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காம லக்னோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆவேஸ் கான்லாம் வச்சுட்டு பேசுறியப்பா நீங்க. சோ நானும் வந்து டெல்லிக்கு தான் பேக் பண்றேன். ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி சாலிடான பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளஸ் வந்து அந்த மாதிரி யாக்கர்ஸ் போடுறாங்கன்னா சீக்கின்னு ஒண்ணு ஆடணும். அங்க சீக்கி ஆடல. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சீக்கினாவே என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க கிட்ட அப்படி இல்ல. விப்ராஜ் ஆடுவாரு, அக்ஷர் பட்டேல் ஆடுவாரு, கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரி சீக்கி இருக்கிறப்போ யாக்கர்ஸ் எல்லாம் நெயில் பண்ணலாம் அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து ஹை சான்சஸ் வந்து டெல்லிக்கு தான் இருக்கு. நானும் கன்ஃபார்மா பேக் பண்ணா கிளாசி கேஎல் ராகுல் அப்புறம் கருண் நாயர் தான். பிளஸ் இந்த பக்கமும் கண்டிப்பா பேக் பண்ணணும். எப்பவுமே சொல்ல மாட்டேன், பட் அவரு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றால 2 ஃபிளாப் ஆயிருக்காரு. ஸோ பூரான் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படியே போலிங்கும் சொல்லிடலாம், ஏன்னா போலிங் மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ரேவந்த் சொன்னாரு டிக்வேஷ் ராட்டி. எனக்கு என்ன டிக்வேஷ் ராட்டி நாளைக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரு டெல்லி பிரீமியர் லீக் ஆடி இருக்காரு, டெல்லி டீம். ஆனா யாரும் டெல்லி பிளேயர்ஸ்லாம் இல்ல. பட் மேபி எங்கேயாச்சும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தம்பி கொஞ்சம் இப்படி போடுவான்ப்பா, ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எம்பிபியா இருக்க வாய்ப்பு வந்து லெஃப்ட் போட்டா நம்மால் வேற லெவல்ல போடுவாரு ஸ்டார்க்கு. சப்போஸ் ஓப்பனிங் ஒரு விக்கெட் கைட்டிட்டு ஸ்டார்க்கு பூரன் வந்து ஆடினார்னா அங்க பவர் பிளேல தெரிஞ்சிடும். அப்ப பாத்துடலாம் டெல்லி அடி வாங்குறாங்களா பவுலிங்ல, ரேவந்துக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுவும் ஒண்ணு இருக்கு. முடியல, வெயிட் பண்ணுங்க, நெட் கனெக்ட் ஆகும் போச்சு. ஓகே, பூரான், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் கருண் நாயர், நிறைய பேரை சொல்லிடுறேன் எம்விபியா. அதுக்கப்புறம் ஸ்டார்க் பண்ணுவாருன்னு தோணுது. இந்த பக்கம் மேபி பிஷ்னாய், ஏன்னா பிஷ்னாய் ரேவண்ட் அடிச்சுனே இருக்காரு. நாளைக்கு பிஷ்னாய் போறான்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணுமா இல்ல முடிச்சுக்கலாமா? நீங்க ரெடியா இருங்க ரேவந்த். நாளைக்கு நீங்க தான் ஓட போறீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்க ஆவேஸ் கான்லாம் வச்சு ஆவேசமா போட போறாங்க. அங்க பாருங்க கேஎல் ராகுல், ரோல்ஸ் ராய்ஸ் ராகுலோட இன்னொரு கிளாஸ் இன்னிங்ஸ் பார்க்க போறீங்க நாளைக்கு நீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லக்னோ கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. சோ மறுபடியும் லக்னோ தான் பேக் பண்றேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு யாருமே நினைச்சே பாக்கல. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட்ல வந்து மேட்ச் மாறிடும். ஒரு 15 ரன், ஒரு 20 ரன் வந்து மேட்ச் மாத்திடும். சோ அதனால நடந்ததே அதுதான். அதனாலதான் ஜெயிச்சு இவ்வளவு பிளேஸ்ல இருக்காங்க. இல்லன்னா பேசிருக்க மாட்டாங்க. இது நான் நடந்தது லக்குனாலதான். 2 மேட்ச் சொல்ல மாட்டேன். நான் வந்து குறைலாம் சொல்ல, டிசர்விங் டீம், அன்எக்ஸ்பெக்டட், யாருமே ரேட் பண்ணல. அந்த மாதிரி ரேட் பண்ணாப்போ இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ஆப்போனண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு.
அதுல நீங்க கொஞ்சம் அவங்களை அடிக்கிறதுனா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாங்க 2 பேரும் உங்களை அடிக்கிறோம்னா கமெண்ட்ஸ்லயே அடிப்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வித் தட் நோட் வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ வர வரும். பாய். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க.